இன்றைய வசனம் யோசுவா 3 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவாவின் இடத்திலே சொல்கின்றார், எப்படி நான் மோசையோடு இருந்தது போல மோசையோடு எப்படி நான் இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். பிரியமானவர்களே, மோசையோடே யோசுவாவோடே இருந்த தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கின்றார். யாரெல்லாம் கர்த்தரை நாம் தேடுகிறோமோ, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இருக்கிறதோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்போதும் நம் கூடவே இருக்கிறவர். எப்படி என்றால், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று. யோசுவாவினிடத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி பலப்படுத்தி யோர்தானை பிளக்கிறார், எரிகோவை உடைக்கிறார். இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்று மோசைக்கு எப்படி அவங்க பயந்து நடந்தாங்களோ அதே போல யோசுவாவுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து நடந்தாங்க. பிரியமானவர்களே, அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறத மற்றவர்கள் அறியும்படிக்கு முதலாவதாக நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமானால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களையே நான் மேன்மைப்படுத்துவேன் என்று. நீங்கள் ஒருவேளை ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவரோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனா ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி இருக்கலாம். பிரியமானவர்களே, ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் ஒரு மேன்மையும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு தடைகளோ பிரச்சனைகளோ, ஒருவேளை மனிதர்கள் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் தடைப்பட்டு இருந்ததோ, எதுவா இருந்தாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் விலையோட கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இங்கே விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு மனிதனால ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒரு நன்மையை கொடுக்க முடியாது, ஆனால் அது நிலைத்திருக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து தான் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதுதான் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமாய் உங்களையும் நடத்துவார். யோசுவோடு கூட இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். உங்களை எல்லா மக்களுக்கும் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டது போல, மோசையோடு கூட யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டது போல, உங்களை மேன்மைப்படுத்துகிறது நிமித்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை பார்க்கிற ஜனங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், பெரிய காரியங்களை உங்களுக்கு காண செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.